ஓ நதியே, உனது பொக்கிஷங்களை வெளிப்படுத்து. மனித குலத்திற்கான அந்த இறுதிக் கட்டளைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. ஆம், யூப்ரட்டிஸ் நதி வற்றத் துவங்கிவிட்டது. பூமிக்கடியில் இருக்கும் பொக்கிஷங்களை தேடும் ஆய்வுகளும் துவங்கிவிட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூப்ரட்டிஸ் நதி வற்றி தங்கமலை ஒன்றை வெளிப்படுத்தாத வரை யுக முடிவு நாள் வராது. இன்று அந்த நபிமொழி நிஜமாகி வருகிறது. வறண்டு போன நதிப்படுகையில் கண்கூசும் தங்கம் ஒரு மலையென வெளிப்படப் போகிறது. தங்கம் உலகச் சந்தையில் அதன் மோகம் என்றும் குறைவதில்லை. ஒரு நாட்டின் வல்லமையே அதன் தங்க இருப்புதான். இப்படிப்பட்ட சூழலில் வற்றிப்போன ஆற்றில் தங்கம் தாறுமாறாக வெளிப்பட்டால் மக்களும் அரசும் சும்மா இருப்பார்களா? இல்லை, அதை அடைவதற்காக வல்லரசி நாடுகள் போரிடும். கோடிக்கணக்கான மக்களின் ஆசை ஒரு பேராசையாக வெடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள், அதற்காக மக்கள் சண்டையிட்டுக் கொள்வர். அப்போது ஒவ்வொரு 100லிருந்தும் 99 பேர் கொல்லப்படுவர். ஆம், அந்த புதையல் அமைதியை தராது, அது ஒரு சாபம். அந்த 1% உயிர் பிழைத்தவர்கள், உயிர் பிழைப்பவர் நானாக இருக்க வேண்டுமே என்று கதறுவார்கள். அதனால்தான் இறைத்தூதர் கட்டளையிட்டார்கள், புதையல் வெளிப்படும் பொழுது அங்கு இருப்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுத்துவிட வேண்டாம். உலகெங்கும் போர் மேகங்கள் சூழ்ந்துவிட்டன. அந்த நதியும் வற்றிவிட்டது. அதையொட்டி மறுமையும் நெருங்கிவிட்டது.